அதே மாதிரி இந்த படத்தோட வந்து லவ் சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஒரு அழகான ஒரு லவ் வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ ஒரு மாவு பிசைஞ்சிட்டு இருக்கக்கூடிய மூஞ்சியெல்லாம் புண்ணு வச்சுக்கிட்டு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், ஒரு தாழ்வு மனப்பான்மையா இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை வந்து ஹீரோ வந்து பார்க்குறாரு. பார்த்து வந்து அவர் அந்த பொண்ணுக்குள்ளேயும் வந்து குங்ஃபு கலை இருக்கு அப்படிங்கிற ஹீரோ வந்து கண்டுபிடிக்கிறாரு. அப்படி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் வந்து புகழ்ந்து பாட்டு பாடுறாரு, அந்த டான்ஸ் ஆடுறாரு. அது மாதிரி நிறைய காமெடியான சீக்வன்ஸ்லாம் வருது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து ஹீரோயின்ட்ட வந்து ஃப்ரெண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து வெளியில கூட்டிட்டு போறாரு. அதெல்லாம் பார்க்கும்போது அந்த ஹீரோயினுக்கு வந்து ஹீரோ மேல வந்து ஒரு கிரேஸ் வருது. ஸோ தன்னை யாருமே ஆல்ரெடி ஒரு தாழ் மனப்பான்மையா வறுமையில ஒரு பாக்குறதுக்கு நல்லா இல்லாம அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அந்த ஹீரோயின் மனசுல இருக்கும்போது ஒரு ஹீரோ வந்து பார்த்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் மேல ஹீரோ மேல ஹீரோயினுக்கு வந்து ஒரு லவ் வந்து வருது. அது வந்து ஹீரோ கிட்ட சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது இல்ல நான் உன்னை ஃப்ரெண்டா தான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. ஸோ அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து ஹீரோயினை தேடி வந்து போறாங்க. ஸோ ஹீரோயினை தேடி போகும்போது அவங்க வேலை செய்யற கடைக்கு போகும்போது அந்த உள்ள கடைக்காரிட்ட கேட்கறாங்க. அப்ப கடைக்காரி வந்து ஹீரோயின் இங்க இல்ல அப்படிங்கிறாங்க. அவ செய்யற பண்ணெல்லாம் வந்து உப்பு கறிக்கு அப்படி இப்படின்னு டயலாக்ஸ்லாம் வந்து வருது. அப்படி அப்படி பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து அந்த கீழே கிடக்கிற பண்ணை எடுத்து அதை கழுவி அதை கடிச்சு சாப்பிட்டு பாக்குறாரு. அப்படி சாப்பிட்டு பார்க்கும்போது தெரியுது ஹீரோயின் வந்து அழுதுகிட்டே மாவு பிசைஞ்சனாலதான் அந்த பண்ணெல்லாம் வந்து உப்பு கருகி அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியுது. ஸோ தன்னாலதான் ஹீரோயின் அழுதா அப்படிங்கிற ஒரு கிரேஸ் வந்து அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஹீரோக்கு வந்து தெரிய வருது. அதுக்கு